எங்கு பார்த்தாலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள். இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு வந்தது யாரு சொல்லுங்க? யாரு இந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்தது? யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். திமுக. திமுக உருவாக்கிய தொழிற்சாலைகளின் கோட்டைக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறார். தொழிற்சாலைகள் மட்டுமா, வளமான வயல்கள், நிறைவான நீராதாரம் என இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த காஞ்சிக்கு ஆதரவு கேட்டு வந்திருக்கிறேன். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு காஞ்சிபுரமும் செங்கல்பட்டும் ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு ரெடியா? இன்னும் சத்தமா? இன்றைக்கு பாதி தமிழ்நாட்டை நான் சுற்றி வந்துட்டு மூன்றாம் கட்ட பயணத்தை, பரப்புரை பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு நாளை 4வது கட்ட பரப்புரை பயணத்தை தொடங்க போறேன். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் நித்யா சுகுமார் அவர்கள். கழகத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினரான இவர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவராகவும் மக்கள் பணி ஆற்றியிருக்கிறார். மக்கள் சேவையிலே முன்னாடி நின்று செயல்படுகிறவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கி வெற்றி பெற வைக்கணும். இந்த 11 வேட்பாளர்களுடைய வெற்றி உறுதியா? சத்தமா? இன்னும் சத்தமா? வெற்றி உறுதி. சீட்டு கிடைச்சிருச்சு. வேட்பாளர்கள் சீட்டில் அமரலாம். ப்ளீஸ். திமுக என்றால் வளர்ச்சி. திமுகவோட வளர்ச்சி திட்டங்களை தெரிஞ்சிக்க தலைநகர் சென்னையும் சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளை சுற்றி வந்தாலே நன்றாக தெரிஞ்சிடும். பயிர் சேதம் ஏற்பட்டாலும், நிலச்சரிவு நடந்தாலும் நேரில் போய் உடனுக்குடன் பார்த்துருக்கிறேன். வாழ்க்கை முழுக்க களத்திலே இருக்கிறவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்கெல்லாம் பேசலாமா? பழனிசாமி அவர்களை நீங்கள்லாம் இப்படி பேசலாமா? வெள்ளக்காலத்தில் கூட யாரோ ஏற்பாடு பண்ண நிவாரண பொருட்கள் மேல அதிமுக ஸ்டிக்கரை ஒட்டினவங்க தானே நீங்க. இதுதான் உங்க தகுதியும் தராதரமும். கொரோனா காலத்தில் மக்கள் பணியில தான் எங்களுடைய மாவீரன் மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் அவர்களை இழந்தோம். அந்த அன்பழகன் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் இங்க ஆரம்பிட்டு இருக்கேன் மனசுல. நாங்கெல்லாம் வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு தான் திமுகவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம் சொல்லுவார் அடிக்கடி. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அந்த பேச்சு இணையத்தில் அது வைரலாச்சப்போ. அதுதான் திமுக காரணம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடன்பிறப்பும் அந்த அளவுக்கு கொள்கை உறுதி கொண்டவளாக தான் இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உடன்பிறப்புகளுக்கு தலைமை தொண்டனாக இருக்கிற நான் போய் கொரோனாவுக்கு பயப்படுவேனா? என் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும், என் இதயத்துடி படங்கு வரைக்கும் பெரியார், அண்ணா, கலைஞர் காட்டின பாதையில் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழினத்துக்காகவும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். பழனிசாமி அல்ல, அவருக்கு படியழைக்கக்கூடிய RSS சாமிகள் விடுகிற சாபங்கள்லாம் எங்களை ஒன்றும் செய்யாது. 2021 திராவிட மாடல் ஆட்சிக்காக உங்களோட ஆதரவை கேட்டு வந்தேன். அப்போதே அடுத்த 10 வருஷத்துக்கு தொலைநோக்கு பார்வையை உறுதிமொழிகளாக உங்களிடத்தில் கொடுத்துட்டு தான் வாக்கு கேட்டேன். அந்த அடிப்படையில் திராவிட மாடல் என்பது 2.0 ஆட்சியில் அடைய இருக்கக்கூடிய புதிய உயரங்களுக்கான அடித்தளம். எதிர்கால தமிழ்நாட்டை கட்டமைக்க போகிற செயல் திட்டத்தை சூப்பர் ஸ்டாராக களமிறக்கியிருக்கிறோம். சூப்பர் ஸ்டார் யாரு?
சின்ன குழந்தைகள் கூட சொல்றாங்க, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா ஞாபகம் இருக்குல்ல? இதுதான் தேர்தல் அறிக்கை. அதுல என்னென்ன ஹைலைட்டு இங்க இருக்க